அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் திருத்தூதர் பவுல் கூறுகிறார், அப்ரஹாம் ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கையினால் நீதிமானாக கருதப்பட்டார். ஆண்டவருக்கு தெரியாமல் மறைவாய் இருப்பது எதுவும் இல்லை. எவருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ அல்லது எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றோர். நாம் நினைக்கலாம், நாம் செய்கின்ற இந்த காரியம் யாருக்கும் தெரியாது என்று. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எதுவும் அவருக்கு மறைவாயில்லை. ஆண்டவர் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார். சிட்டுக்குருவிகளை கூட அவர் மறப்பதில்லை. அப்படி இருக்க அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நம்மை அவர் எவ்வாறு மறப்பார்? எனவே ஆண்டவர் நம்மை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழும்போது நம்மை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே, சதா காலங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, எங்கள் மெஸ்ஸியாவே, எங்களுக்காக சிலுவை சுமந்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, உமக்கு நன்றி தேவனே. அப்பா தந்தையே, எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. எங்கள் வாழ்வில் உள்ள பற்றாக்குறைகள் எல்லாம் நீர் அறிகின்றீர் ராஜா. நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. அன்பின் தேவனே, அப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தையாக விளங்குகிறார் அப்பா. அதே போல நாங்களும் கூட எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. அன்பின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறீர் தேவனே. நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர் அப்பா. நன்றி தேவனே. எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாக்கிற தேவனே ராஜா. நன்றி அப்பா. நன்றி தேவன். எங்கள் ஒவ்வொருவர் மீது நீர் கவலை கொண்டிருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி தேவனே. எங்களுடைய வாழ்வில் உள்ள இருளை நீக்குகின்றவர் நீ ராஜா. நன்றி தேவனே. நன்றி அப்பா. எல்லா நோயாளிகளையும் தொட்டு சுகம் கொடும் தேவனே. மன நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடும் அப்பா. இன்னும் பல்வேறு வேதனைகள், நோய்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ராஜா. எல்லா மக்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. மேலும் அவர்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றும் அப்பா. செய்கிற செயல்களில் வெற்றியை கொடும் தேவனே. நீர் எப்பொழுதும் முன்னும் பெண்ணுமாக இருந்து பாதுகாத்து கொள்ளும் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 8. சகோதர சகோதரிகளே, இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய அப்ரஹாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? அப்ரஹாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்வதில்லையோ அவர் பேறு பெற்றவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1 முதல் 7. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதையன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொஞ்ச பின் நரகத்தில் தள்ள அதிகாரமுள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.